அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரிசீவ்ட் 59th ஞான்பீத் அவார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவர்களில் 59வது ஞானபீட விருதை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா வினோத் குமார் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஹிந்தி மொழியில எழுதக்கூடிய எழுத்தாளர். சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ சத்தீஸ்கர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெர்சன் ஞான்பீத் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அது யாருன்னா இவரு தான். அடுத்தது இந்த அவார்டுக்கு பார்த்தீங்கன்னா, ₹11,00,000 பிரைஸ் மணி அப்படிங்கிறது வழங்கப்படுது. அது இல்லாம காடஸ் லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா? அவங்களோட பிரான்ஸ் ஸ்டாச்சு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு குடுப்பாங்க. இந்த வின்னருக்கு. சரியா? அடுத்தது போன வருஷம் பார்த்தோம்னா, இந்த 2 பேருக்கு குடுத்திருப்பாங்க. 58வது ஞானபீட விருது குல்சார் மற்றும் ராம்பத்ராச்சாரியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். செகண்ட் கொஸ்டின், தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்ஜெட்ல சொன்ன விஷயம் சென்னையில வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது சூஸ் த இன்கரெக்ட் பேர். ஸோ பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட 8 இடங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. அதுல எது இன்கரெக்ட் பேர், எங்க அகழ்வாராய்ச்சி நடக்குது, அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மத்தது பார்த்தோம்னா சிவகங்கை அந்த மாரி இருக்கும். புதுசா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட்டணமருதூர் அப்படிங்கிறது தூத்துக்குடின்னு குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். மணிக்கொள்ளை அப்படிங்கிறது கடலூர். கரெக்ட் தான். ஆதிச்சனூர் கள்ளக்குறிச்சி, வெள்ளாளூர் கோயம்புத்தூர். சரிங்களா? இது இல்லாம நமக்கு புதுசா தெலுங்கனூர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். தெலுங்கனூர் அப்படிங்கிறது சேலம் பகுதியில இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 4மே நமக்கு கரெக்ட்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் பேர். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர்? பின்வருவனவற்றில் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இலக்கிய விருது எது அப்படின்னு பார்த்தோம்னா, மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது தான். ஞான்பீத் அவார்ட் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர். லாஸ்ட்டா, வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக வானிலை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 23. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.